A started a business with the investment of rupees 6,000. After 4 months, B joined him with the investment of 25% more than A. At the end of a year, இது ரொம்ப முக்கியம். At the end of the year, மொத்த business ஒரு வருஷத்துக்கு நடந்திருக்கு. So A receives 2,700 as a profit. Find out the share of a B. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி. இதில் மொத்த பிஸ்னஸ் எவ்வளோ மாதம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 மாதம். ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்றனால 12 மாதம். இதில் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா. ஸோ ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 6,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். கடைசி வரைக்கும் பிஸ்னஸில் இருந்தனால மொத்த பிஸ்னஸ் 12 மாதம் போயிருக்கு. அப்போ 12 மாதமுமே ஏ இருந்திருப்பான். நெக்ஸ்ட் பி எப்போ ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 months, 4 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கான். மொத்த பிஸ்னஸ் 12 மாதம். அந்த 12 மாதத்தில் மொதல் 4 மாதம் யார் இல்லை? பி இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்திருக்கானா, மிச்சம் இருக்கிற 8 மாதம் தான் பி வந்திருப்பான். இப்போ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25% மோர் தென் ஏ. ஏ எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 6,000. 6,000ல் 25% எவ்வளோன்னு பார்க்கணும். 6,000ல் பாதி 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா. 3,000 ரூபாயில் பாதினா 25. 3,000 ரூபாயில் பாதி 1,500 ரூபா அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஏ எவ்வளோ பண்ணியிருக்கான்? 6,000 ரூபா. அப்போ பி எவ்வளோ பண்ணியிருப்பான்? 7,500 ரூபா. ஏன்னா 6,500 ரூபா அதிகம். அப்போ 7,500 ரூபா பண்ணியிருப்பான். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 0, இங்கே இருக்கிற 2 0 நம்ம அடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம 4 டேபிள் அடிக்கலாம், இல்லைன்னா 3 டேபிள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இது 25 வாட்டி. ஸோ இதை நீங்கள் 3 டேபிள் அடிச்சிங்கன்னு சொன்னால் 20 வாட்டி. ஸோ மறுபடியும் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 5s are 25, 5 4s are 20, 1 4s are 4, 4 2s are 8, 1 2s are 2, 6 2s are 12. ஸோ கடைசியாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ஷேர் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6:5 ரேஷியோவில் அவங்களுக்கு ஷேரை பிரித்து கொடுக்கணும். இப்போ அவங்க கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,700. அப்போ ஏ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும்? 6 மடங்கு. அப்போ அவனுக்கு கிடச்ச 6 மடங்கு ப்ராஃபிட் தான் 2,700. இப்போ அவங்க கேட்குறாங்க பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 5 மடங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ x is equals to 2,700 into 5 divided by 6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2250. ஸோ 2250 அப்படின்றது தான் பிக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட்.